இப்ப நீங்க 42 விழுக்காடு ஒரு மாநிலம் பின்தங்கி இருக்கு. ஆனா நீங்க நிதிய என்ன பண்றீங்க? இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்களே தவிர, அப்ப அந்த நிதி வந்து எந்த வகையில பயன்பட்டிருக்கு? இப்ப இத நாம கேட்க முடியுமானா, நிச்சயமாக கேட்க முடியும். அதுதான் மாநில சுயாட்சிக்கான குரல். நாங்க செலுத்துற வரி எவ்வளவு? எங்களுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிற நிதி எவ்வளவு? இந்த நிதிய எங்களுக்கு ஏன் நீங்க தொடர்ச்சியாக கொடுக்க மறுக்கிறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? அப்படின்னு நாம எதிர்த்து கேட்கிறோம்ல. இந்த கேள்வியை தான் மாநில சுயாட்சியினுடைய பக்கம் நின்று நாம் கேட்கிறோம். இதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பேரிடர் வந்துருச்சு சார். பேரிடர் மேலாண்மைக்கென்று ஒரு நிதியை நாம ஒதுக்கி கொடுக்கிறோம். யாருக்கு ஒதுக்கி கொடுக்கிறோம்? தேசியத்துக்கு கொடுக்கிறோம். தேசியம் என்பது யார்? ஒன்றிய அரசு. அப்ப ஒன்றிய அரசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். இப்ப இன்சூரன்ஸ்னா ஜீவா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாரு. நான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பேன். இப்ப இந்த 2 லைஃப் இன்சூரன்ஸ்ல நான் இல்லாம போகலாம். ஆனா ஜீவாவுக்கு அந்த இன்சூரன்ஸினுடைய ஸ்கீம் முழு தொகுப்பு வர்றது வரைக்கும் ஜீவா இருக்கிறார் அலைவான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜீவாவுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். எனக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது. நான் வந்து இல்லாம போயிடுறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்னுடைய பணம் மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கானவருடைய பணம் சேர்ந்துதான் ஜீவாவுக்கு பயன் தருது. அப்படித்தான் இந்த மாநிலத்தினுடைய ஃபெடரேஷன் கூட்டமைப்பு அப்படித்தான் பயன் தர வேண்டும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மிடமிருந்து கூடுதலாக நிதியை பெற்றுக்கொண்ட பேரிடருக்கு நமக்கு பேரிடர் நிதியை கொடுக்க மாட்டாங்க.